உங்கள் குடும்பத்தை பற்றியோ நாம் தமிழர் கட்சியோட ஒவ்வொருத்தவங்களோட பர்சனல் வாழ்க்கையை பற்றியோ நான் ஒரே ஒரு வார்த்தையாச்சும் பேசினேன்னா ஒரே ஒரு குற்றச்சாட்டு, பணம் வாங்கிட்டு திமுகவுக்கு விலை போயிட்டீங்கிற ஒரே ஒரு குற்றச்சாட்டு. ஆனால் நீங்கள் வச்சது என் அம்மாவை, என் அப்பாவை. நீங்கள்லாம் பிரபாகரனுடைய உண்மையிலேயே வழிகாட்டுதல்களை வந்த நபர்களே கிடையாது. சாக்கடையிலேருந்து வந்த நபர்கள். சரி, ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன்னா, இரக்கன்துறைன்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குல்ல, அந்த ஊரில் கல்குவாரிகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிங்கல்ல. கல்குவாரிகள் அதிகமாக இருக்குது. இந்த கல்குவாரிகள் அதிகமாக இருக்கிறனால இங்கே வந்து வட இந்தியர்கள் நிறைய பேர் பயனடைகிறாங்க. நிறைய பேர் அவங்க தான் கல்குவாரிகள் முதலாளிகளாக இருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற விவசாய மக்களுக்கு வந்து பாதிப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டு கல்குவாரிங்க முதலாளிங்க கிட்டே இந்த பணம் அடிச்சிங்கல்ல. லைக் எனக்கு எல்லாம் தெரியும். அந்த குவாரி முதலாளிகள் உங்களை கூப்பிட்டு வச்சு வந்து உங்களை ஒரு ரிவ்யூ மாதிரி எல்லாரும் எடுக்க வச்சு, அந்த ரிவ்யூவில் நல்ல ரிவ்யூவாக, அதாவது குவாரிகளுக்கு எதிராக பேசின எந்த ஒரு ரிவ்யூவே நீங்கள் போடாமல் குவாரிகளுக்கு வந்து ஆதரவாக பேசினா, ஏன்னா குவாரி மூலமாக எங்களுக்கு தண்ணி கிடைக்குது. அதான் ஆக்சுவலாக நடந்த விஷயம் என்ன தெரியுமா? இரக்கன்துறை என்கிற அந்த ஊரில் பல குவாரிகள் வந்து இயங்கிட்டு இருக்கு. இந்த பல குவாரிகள் இயங்கிட்டு இருக்கிறனால இந்த குவாரியை பற்றி சாட்டை அவர்கள் ஒரு வீடியோவை ஃபஸ்ட்டு போடுறாரு. அந்த வீடியோ போட்டு அந்த குவாரிக்காரங்க கிட்ட மிரட்டி பணத்தை வாங்கிடுறாரு. பணத்தை வாங்கினதுக்கப்புறமா இவர் என்ன பண்ணுறாரு, அதுக்கு அடுத்து இது ட்விஸ்ட் பண்ணணும். பணத்தை வாங்கியாச்சுல்ல, அடுத்து நல்லவங்க வல்லவங்கன்னு ட்விஸ்ட் பண்ணணும்ல. இப்போ பிரபுவை அடித்தாச்சு. பிரபுவை அடித்தது மூலமாக எதிர்த்தரப்பு கேண்டிடேட் கிட்டேருந்து காசை வாங்கியாச்சு. இப்போ என்ன ஆகுதுன்னா, பிரபு நல்லவர் வல்லவர்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பாயிண்டில் நம்ம சொல்லணும். ஸோ வந்து ஏதோ ஒரு பாயிண்டில் சொல்லணும்னா பிரபு கிட்டேருந்து ஒரு துட்டை வாங்கிட்டு இல்லை பிரபு என்னதான் இருந்தாலும் திமுகவை விட பிரபு அந்த அளவுக்கு கெட்டவரெல்லாம் கிடையாது, ஸோ பிரபு நல்லவர் தான் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்கள் வரணும்னா எப்படி நீங்கள் வந்தீங்கன்னு தெரியுமா? அடுத்த வீடியோ எப்படி போட்டிங்க தெரியுமா? இங்கே இருக்கக்கூடிய கல்குவாரிகள்னால விவசாயிகளுக்கு நல்லது நடக்குது. எப்படி நல்லது நடக்குது? இங்கே விவசாயம் செய்கிறதுக்கு மக்களுக்கு தண்ணீர் கிடையாது. ஸோ கல்குவாரிகள் மூலமாக தண்ணீர் கிடைக்குது. கல்குவாரி முதலாளிகள் வந்து தண்ணீரை வந்து விவசாயம் செய்கிறதுக்காக விவசாயிகளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதனால் கல்குவாரிகள் இருக்கிறது நல்லது. ஸோ அதனால் நல்லதும் கெட்டதும் அப்படிங்கிற மாதிரி உருட்டி அந்த வீடியோவில் பேசி ரெண்டாவது வீடியோவில் போஸ்ட் பண்ணிங்க. உண்மையிலேயே அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன்னா, கல்குவாரியாக இருந்தாலும் சரி, நீங்கள் உள்ளே போய் ரிவ்யூ எடுத்ததாக இருந்தாலும் சரி, யாரோட இடத்துல போய் ரிவ்யூ எடுத்தாலும் சரி, யாரை ரிவ்யூ எடுத்தீங்கிறதா இருந்தாலும் சரி, அனைத்து விஷயமும் எனக்கு தெரியும். யார்கிட்ட பணம் வாங்குறீங்க அப்படிங்கிற விஷயமும் எனக்கு தெரியும். சில லாயாலிட்டிக்காக சில பேர்கிட்ட நம்ம வந்து உண்மையாக இருக்கணுங்கிறதுக்காக நம்மக்கிட்ட சொன்ன விஷயம் ட்ரஸ்டடாக சொல்லியிருக்காங்க, அதை நம்ம வெளியே ஷேர் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக மூடிட்டு அமைதியாக இருக்கேன். இது என்ன வேலை தெரியுமா? கம்யூனிஸ்ட் கட்சியோட வேலை. ரோட்டில் ஜல்லி போட்டிருக்கானா அதை ஃபோட்டோ எடுத்து கேஸ் போட்டுருவேன் பேரில் அவங்ககிட்டேருந்து பணத்தை வாங்கிடுறது. வெளியே இந்த ஏதாவது மணல் கொட்டி போட்டிருக்கானா, ஏதாவது வீட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பான், அதை வெளியே மணல் கொட்டி போட்டிருப்பான், அதை ஃபோட்டோ எடுத்து உன்னை கேஸ் போட்டுருவேன், இங்கே பாரு வெளில நீ வந்து நியூசன்ஸ் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அது அங்கே பணத்தை வாங்கிடுறது. இது மாதிரி பணம் வாங்குகிற வேலையை தான் ஆன்லைன் கட்ட பஞ்சாயத்து மூலமாக சாட்டை துரைமுருகன் அவர்கள் செஞ்சார் அப்படிங்கிறது நான் தெளிவாக சொல்கிறேன். இரக்கன்துறை என்கிற ஊரில் கல்குவாரிகள் இயங்கிட்டு இருக்கிறது. இந்த கல்குவாரிகளை அடித்து அந்த குவாரி முதலாளிகள்கிட்டேருந்து இவருக்கு பணம் வாங்கினாருங்கிறது உண்மை. வாங்கலைன்னு சொல்லுங்களேன். நான் அழுகிறோம். நான் அழுகிறேன்லாம் நான் அண்ணனை சொல்லவே இல்லை. அண்ணன் நல்ல திறமையானவர்கள், நல்ல வல்லவர்கள், நல்ல என்ன வேணாலும் இருக்கட்டும். ஆனால் ஒன்று, நான் வச்ச குற்றச்சாட்டுக்கு நீங்கள் முன் வச்ச விமர்சனம் இருக்குல்ல, நான் என்றைக்குனாலும் மறக்க மாட்டேன். என்றைக்குனாலும் இந்த நாம் தமிழர் கட்சிக்கு நான் ஓட்டு போட்டதுக்கு அசிங்கமாக கேவலமாக நான் உணர்றேன். எந்த காலத்துலேயும் திருப்பியும் நான் பேசுகிறது மூலமாகவோ எந்த ஒரு நபரையும் இப்போ ஏற்பட்ட ஒரு தற்குறி கூமுட்ட கட்சிக்கு உண்மையில் நான் தமிழ் தேசியத்தை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிறேன். ஆனால் இந்த தமிழ் தேசியம் என்ற போர்வையில் பிரபாகரன் அவர்களுடைய இந்த மிகப்பெரிய ஒரு நபருடைய போர்வையில் இருந்துட்டு மக்களை நீங்கள் ஏமாற்றி பணம் அடிக்கிற இந்த வேலையை நான் தொடர்ந்து எக்ஸ்போஸ் பண்ண தான் செய்வேன், பண்ணிகிட்டே தான் இருப்பேன். அதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும், அதாவது எந்த ஒரு சமரசமும் கிடையாது என்று சொல்லி இந்த வீடியோவை அழுத்தம் திருத்தத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.